ஹலோ பீபர்ஸ், வெல்கம் டு ஃபில்மி கிராஃப்ட். நான் உங்கள் அருண். இந்த எபிசோட நம்ம பார்க்க போகிற படம் 2023 அப்படின்னு அவங்க போட்டிருந்தா கூட அது வெறும் ஸ்க்ரீனிங் மட்டும்தான். ஃபிலிம் ஃபெஸ்டிவல்ஸில் ஆக்சுவலாக இந்த படம் ரிலீஸ் ஆனது 2024 தான். ஸோ 2024 ஒரு பயோகிராஃபிக்கல் ட்ராமாவாக வெளியான ஒன் லைஃப். இப்போ இந்த படத்துடைய கதை என்ன அப்படிங்கிறத லைட்டாக இங்கே நம்ம பார்த்துடலாம். படத்தில் நம்ம கதாநாயகனுடைய பேர் நிக்கோலஸ் வின்டன். இவர் கிட்டத்தட்ட 79 வயசான ஒரு தாத்தா. கதைக்களம் நடக்கிறது 1988. அப்படி ஒரு டைம் ஃப்ரேம் ஒன்று காமிக்கப்படுது, ஒரு பீரியடு. அங்கே நம்ம கதாநாயகன் வயசான ஒரு தாத்தாவாக இருக்காப்புல, அவருக்கு ஒரு ஒய்ஃபு, 2 பேரும் நமக்கு என்னன்னு ஒரு லைஃப்பை லீட் பண்ணிகிட்டு இருக்காங்க. இப்போ நேர கட் பண்ணால் 1938க்கு கதை போகுது. 38, 39ங்கிற அந்த ஒரு வருஷத்துக்குள்ளே கதாநாயகன், அப்போ அவருக்கு 29 வயசு, செக்கஸ்லோவேக்கியா அந்த இடத்துல ஜூயிஷ் பீப்புள் நிறைய பேர் இருக்காங்க. அது பெரியவங்க, குழந்தைகள்னு சொல்லி ஆயிரக்கணக்கான பேர் இருக்காங்க. அந்த இடத்துலையே நாசி ஏற்கனவே ஆக்குப்பை பண்ண ஒரு ஏரியாவும் இருக்குது. இப்போ அதை தாண்டி அடுத்து உள்ளே வர ஆரம்பிக்குது ஹிட்லருடைய உத்தரவின் பேரில் நாசியுடைய ஆர்மி. இப்படி இருக்க தருணத்தில் நாசியுடைய ஆர்மி கையில் மாட்டினா அவ்வளோதான், சம்பவம் அங்கேயே தான். ஒரு பய உயிரோட பிழைக்க மாட்டோம் அப்படிங்கிறது ஜூயிஷுக்கு தெரியும். ஏற்கனவே லட்சக்கணக்கான ஜூயிஷ் மக்களை கொன்று குவிச்ச ஒரு கூட்டம் அது. அதனால் எப்படியாவது தான் பிழைக்கலை அப்படின்னாலும் பரவாயில்ல, தான் பிள்ளைகளையாவது காப்பாற்றணும் அப்படிங்கிற ஒரு இக்கட்டான சூழ்நிலை அவங்களுக்கு. இந்த தருணத்தில் அட்லீஸ்ட் அவங்க இருக்க இடமாவது நல்லா இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க தங்குற இடமாகட்டும், சாப்பிட்ற சோறாகட்டும், ஏன் சோறே கிடைக்கல. அந்தளவுக்கு பல பிரச்சனைகள் அவங்க உயிர் வாழ்கிறதுக்கே நம்ம நாளைக்கு இருப்போமா, உயிரோடு தான் கண்ணு முழிச்சு பார்ப்போமா சூரியனை அப்படிங்கிற ஒரு நிலைமையில் இருக்குது அந்த கூட்டம். இப்படி இருக்கக்கூடிய இந்த இடத்துக்கு கதாநாயகன் நான் சொன்ன மாதிரி அந்த 38, 39ங்கிற வாக்கில் 29 வயசில் அவர் போகிறாரு. என்னங்க இது வாழ்க்கை, இந்த பிள்ளைங்கள்லாம், இந்த பிள்ளைங்களுடைய எதிர்காலம் என்ன ஆகும், இவங்கெல்லாம் ஏன் இப்படி பயப்படுறாங்க, எப்படியாவது இந்த பிரச்சனைக்கு நம்ம ஒரு முடிவு கொண்டு வரணும், இவங்களை காப்பாற்ற முடியுதோ இல்லையோ இந்த பிள்ளைகளை மட்டுமாவது நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு எப்படியாவது வீசா வாங்கி இங்கிலாந்துக்கு நம்ம மூவ் பண்ணிடணும் அப்படின்னு ஒரு முடிவு எடுக்கிறாரு அவர். இதில் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெற்றவங்களை மூவ் பண்ணுறதுக்கெலாம் வாய்ப்பே கிடையாது. குழந்தைகளே 16,000 15,000 பேர் கிட்ட நெருக்கி இருக்காங்க. அதனால் எப்படியாவது குழந்தைகளையாவது முடிஞ்ச அளவுக்கு மூவ் பண்ணுவோம் அப்படின்னு அவரே களத்தில் இறங்க போக, இதுக்கப்புறம் இந்த படத்தில் என்ன நடந்தது அப்படிங்கிறது தான் மீதி கதை கிடையாது. அதுதான் த ரெஸ்ட் இஸ் ஹிஸ்ட்ரி. அந்தளவுக்கு மிகப்பெரிய ஒரு வரலாறு, ஒரு சம்பவத்தை கதாநாயகன் பண்ணியிருக்காப்புல. அதை கதாநாயகன் அப்படின்னு சொல்கிறத விட நிக்கோலஸ் வின்டன் அப்படிங்கிற ஒரு ரியல் லைஃப் கேரக்டரு. அந்த நபர் கிட்டத்தட்ட 669 ஜூஎஸ் சில்ட்ரனை இங்கிலாந்துக்கு அனுப்பிச்சி வச்சு அங்கேயே தத்து பிள்ளைகள் மாதிரி ஃபாஸ்டர் ஹோம்ஸ் அங்கங்கே கொடுத்து தத்து பிள்ளைகளாகவும் கொடுத்து அவர் அங்கேயே இங்கிலாந்துக்கு அனுப்பிச்சி வச்சுருக்காப்புல ஃபைனலாக. இதில் மேட்ரு என்ன அப்படின்னா, இந்த 15,000 குழந்தைகள் இருந்தாங்கல்ல அங்கே, இந்த 669 பேர் போக எத்தனை பேர் இருந்திருக்கணும். ஆனால் 200 பேர் கூட கடைசியாக உயிரோட கிடையாதான் அந்த தருணத்தில் இந்த நாசி ஆர்மினால். அதனாலேயே இன்றைக்கும் அவர் ஒரு மிகப்பெரிய ஒரு உயரிய நபராகத்தான் அவர் பார்க்கப்படுறார். இங்கிலாந்தில் மட்டும் இல்லை, செக்கஸ்லோவேக்கியாலேயும் கூட எங்களுடைய மக்களை ஒரு காலத்தில் இவ்வளோ பெருசாக காப்பாற்றின ஒரு உன்னதமான ஒரு உயர்ந்த உள்ளத்தை கொண்ட ஒரு மனுஷன் இவன் அப்படின்னு சொல்லி தான் நிக்கோலஸ் வின்டனை இன்றைக்கும் பார்க்குறாங்க. அவர் இன்றைக்கி உயிரோடு தான் இருக்கிறாப்புல. அப்படி ஒரு சரித்திரத்தை, ஒரு உண்மை கதையைத்தான் இந்த டீமு படமாக பண்ணியிருக்கு. இந்த படத்தை பொறுத்தளவுக்கு ஜேம்ஸ் ஹாப்ஸ் அவர் தான் இயக்கியிருக்காப்புல. உண்மையாக ஒரு டெலிவிஷன் டைரக்டர் தான் அவர். அவருடைய முதல் ஃபீச்சர் ஃபிலிம் இதுதான். ஆனால் ஃபஸ்ட்டு படம் அப்படிங்கிற மாதிரியே தெரியாது. அந்தளவுக்கு தரமாக, உண்மைக்கு நெருக்கமாக இந்த கதையை படமாக அவர் கன்வெர்ட் பண்ணியிருக்கார் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். இதில் அவருக்கு சேலஞ்சிங்கான விஷயமே என்ன அப்படின்னா, 2 காலகட்டத்தை கண்ணு முன்னாடி கொண்டு வரணும். ஒன்று 1988, அதாவது நம்ம கதாநாயகன் 79 வயசு தாத்தாவாக இப்போ உலாவிட்டு இருக்கார் இல்லையா, அந்த காலகட்டத்தை கொண்டு வரணும். இன்னொன்று 1938, 39 தான் கதாநாயகன் 29 வயசு பையனாக இருப்பாப்புல, அப்போ தான் குழந்தைகளை காப்பாற்றுவார்னு ஒரு கதைக்களம் ஒன்று ஓடுது இல்லையா, அந்த பீரியடை கண்ணு முன்னாடி கொண்டு வரணும். அந்தளவுக்கு தத்ரூபமாக கொண்டு வந்திருந்தார். அதுக்கு டெக்னிக்கலி செம்மையாக சப்போர்ட் பண்ணியிருக்கு பல டீமு. குறிப்பாக படத்துடைய ப்ரொடக்ஷன் டிசைன் டீமை தான் நீங்கள் குறிப்பிட்டு சொல்லணும். ஏன்னா முதல்ல இன்றைக்கி 2024 நம்ம பேசிகிட்டு இருக்கோம். 1938, 39ங்கிறது எங்கே இருக்குது, 1988ங்கிறது எங்கே இருக்குது, 88 கிட்டத்தட்ட 35 வருஷத்துக்கு மேலே வந்துருச்சு இப்போ. அதனால் இந்த 2 காலகட்டத்தையும் தத்ரூபமாக கண்ணு முன்னாடி கொண்டு வந்திருக்காப்புல ப்ரொடக்ஷன் டிசைன் டீமுடைய ஒர்க்கில். இன்னொரு பக்கம் மேக்கப் டீமையும் காஸ்டியூம்ஸையும் நீங்கள் பாராட்டி ஆகணும். அந்த டீமுமே 2 பேரும் தேவையான அவ்வளோ விஷயங்களையும் பண்ணியிருக்காங்க. சினிமோட்டோகிராஃபி அவர் எந்த அளவுக்கு அந்த வேரியன்ஸை காமிக்க முடியும் ஒரு அந்த பீரியட்லேயுங்கிறத பக்காவாக பண்ணியிருக்காரு சினிமோட்டோகிராஃபரு.
டிஐ டீமு அந்தளவுக்கு எஃபெக்டிவாக சப்போர்ட் பண்ணியிருக்கிறதுக்கு அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். மியூசிக் மனசை வருடக்கூடிய ஒரு இசை தான் பல இடங்களில். அது ரொம்ப அற்புதமாகவே உட்கார வச்சுருக்காப்புல. குறிப்பாக அந்த படத்துடைய கிளைமேக்ஸ் நீங்கள் பாருங்கள், உங்களுக்கு தெரியும். ஏன்னா இதில் ஒரு விஷயம் இருக்குது, அது வேணால் ஸ்பாய்லர் ஆகிடும், நீங்கள் படத்தை பார்த்து அதை தெரிஞ்சுக்கங்க. படத்தில் முக்கியமான கதாபாத்திரங்கள் அப்படிங்கிறது 3 தான். ஒன்று, ஆந்தனி ஹாப்கின்ஸ் தான் இந்த 75-79 வயசான இந்த கதாநாயகனுடைய ரோலை பண்ணியிருக்காப்புல. நிக்கோலஸ் வின்டனுடைய அந்த ரோலை வயசான தாத்தாவாக வரும்போது 1938 29 வயசு பையனாக ஒரு ரோல் ஒன்று பண்ணியிருக்கணும் இல்லையா, அதை ஜானி ஃபிலின் தான் பண்ணியிருக்காரு. 2 பேரும் செம்மையாக பண்ணியிருக்காங்க. உண்மையாக சொல்லணுன்னா ஜானி ஃபிலினுக்கு தான் வந்து ஸ்க்ரீன் ஸ்பேஸ் நிறைய அட்டகாசமாக பண்ணியிருக்காப்புல. சின்ன சின்ன விஷயங்கள் எவ்வளோ பெரிய போராட்டத்துக்கு அப்புறம் தான் அந்த குழந்தைங்களை இங்கேருந்து நம்ம எடுத்துகிட்டு போக முடியும்னு அவர் புரிஞ்சுக்கிற அந்த ஒரு தருணமாகட்டும், இது எப்படி தான் பண்ண போகிறோம் இப்போ ஒன்றுமே பண்ண முடியாது போலையேன்னு சொல்லி மனசு வந்து வெதும்பி போகக்கூடிய அந்த தருணமாகட்டும்னு சொல்லி ஜானி ஃபிலின் அட்டகாசமாக நின்றுருக்காப்புல அந்த ரோலில். இதுக்குடா இந்த ஒரு கதாபாத்திரத்துக்கு நம்ம தானே தலைவன் ஆண்டனி ஹாப்கின்ஸை போட்டாங்க அப்படின்னு யோசித்தேன். அது கிளைமேக்ஸில் தெரியும். சின்ன சின்ன ரியாக்ஷன்ஸில் தட்டி தூக்கியிருக்கு நம்ம தலை. இது போக ஹெலினா போனம் கார்ட்டர் அவங்க தான் கதாநாயகனுடைய அம்மாவாக பண்ணியிருக்காங்க. அவங்களும் ஒரு சில இடங்களில் தேவையான விஷயங்கள் எல்லாம் கதாநாயகன் அவங்க தான் ஹெல்ப் பண்ணுவாங்க. அதுலேயும் ஒரு ஆஃபீஸர்கிட்ட பேசும்போது என்னால் ஒன்றுமே பண்ண முடியாது மேடம் அப்படின்னு அந்த ஆஃபீஸர் கை விரிச்சு விட்டான் அப்படின்னா எப்படி அந்த ஆளை கன்வின்ஸ் பண்ணுறதுன்னு ஒரு மேட்டர் இருக்குல்ல, அதை அவங்க சூப்பராகவே பண்ணியிருக்காங்க. அவங்களுடைய கதாபாத்திரம் ஓரளவுக்கு நல்லா எழுதப்பட்ட கதாபாத்திரம் தான், அதை அட்டகாசமாக ஃபுல் ஆஃப் பண்ணியிருக்காங்க அவங்க. இது போக படத்தில் நடித்த எல்லா ஆர்டிஸ்ட்டுமே தேவையான விஷயத்தை இன் டேர்ம்ஸ் ஆஃப் பர்ஃபார்மன்ஸு கணக்கு சிதமாக கொடுத்துருக்காங்க அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். டெக்னிக்கலி நான் சொன்ன மாதிரி செம சவுண்டான ஒரு படம் தான் இது. படத்துடைய சவுண்ட் டிசைன் டிபார்ட்மெண்ட்டும் குறிப்பிடணும், நிறைய விஷயங்கள் இருக்குது, அதை சூப்பராகவே பண்ணியிருக்கு அந்த டீமுமே. அடல்காரண்டை பொறுத்தளவுக்கு படத்தில் எதுவுமே கிடையாது. இது ஃபேமிலியோடு பார்க்கக்கூடிய ஒரு படம் தான். உண்மையை சொல்லணும்னா நான் எக்ஸ்பெக்டேஷன் இங்கேயே தெளிவாக செட் பண்ணிடுறேன். இது உணர்வுபூர்வமாக பார்க்க வேண்டிய ஒரு ஃபீல் குட் எமோஷனல் ட்ராமா. இதில் பரபரப்பான சீனு நான் நினச்ச மாதிரி அப்படியே நொடிக்கு நொடி பயங்கர வேறு லெவலில் போச்சு சார் பேசலை அப்படின்லாம் எதுவுமே இந்த படத்தில் கிடையாது. நல்ல உலகத்தரம் வாய்ந்த அந்த மாதிரி படங்கள், ஒரு ஸ்லோ ட்ராமா சார் இருந்தாலும் நான் பார்ப்பேன் சார் அப்படிங்கிற நபர்களுக்கு மட்டும்தான் இந்த படத்துடைய ரெக்கமெண்டேஷன். நம்ம வேவலத்திரை சீரெலாம் பாருங்கள், வித்தியாசமான ஒரு படம். இவ்வளோ பெரிய சம்பவத்தை ஒரு மனுஷன் பண்ணியிருக்கான் அப்படிங்கிறத விட இன்னுமே அதில் பல பேர் இருக்காங்க அப்படிங்கிறது தான் ஒரு பெரிய மேட்ரு. அதை நான் சொல்கிறத விட நீங்கள் பாருங்கள், உங்களுக்கு தெரியும். இப்போ நான் சொல்கிறது வந்து இன்னும் டீட்டெயிலாக சொல்லணும்னா ஸ்பாய்லர் ஆகிடும். அது நீங்கள் பாருங்கள், நான் எதனால் இந்த வார்த்தையை இங்கே சொன்னேன் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். நம்மக்கிட்ட கேட்டிங்கன்னா நம்ம சைடில் இருந்து ஒரு ஹைலி ரெக்கமெண்டட் படம் இது. நல்ல ஒரு ஃபீல் குட் எமோஷனல் ட்ராமா அது. பார்க்கணும் அப்படிங்கிறவங்க கண்டிப்பாக பாருங்கள். இதே மாதிரி இன்னொரு வீடியோவோட அடுத்த முறை உங்களை சந்திக்கிற வரைக்கும் இட்ஸ் அருண் சைனிங் ஆஃப்.